இந்த வீடியோவில் பேப்லோ நெருடா எழுதிய கீப்பிங் குவைட் போமுடைய லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். கவனிங்க. ஃபஸ்ட்டு அபவுட் த போய்ட் பேப்லோ நெருடா 1904 to 1973. அவர் பிறந்து வாழ்ந்து இறந்து போன வருடம் 1904 பிறந்திருக்காரு. 1973 இறந்திருக்காரு. பேப்லோ நெருடா இஸ் த பென் நேம் ஆஃப் Neftali Ricardo Reyes Basalto, who was born in the town of Parral in Chile. அவருடைய உண்மையான ஆக்சுவலாக அவருடைய பென் நேம் என்னென்னு கேட்டால் நெப்தலி ரிகார்டோ ரேயஸ் பெசால்டோ. ஓகேங்களா? அவர் எங்கே பிறந்திருக்காருன்னா சிலியில் பரல் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. நெருடாஸ் போம்ஸ் ஆர் ஃபுல் ஆஃப் ஈஸிலி அண்டர்ஸ்டூட் இமேஜஸ் விச் மேக் தம் நோ லெஸ் பியூட்டிஃபுல். அதாவது அவர் எழுதியிருக்கக்கூடிய போம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த இமேஜஸ் வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுவார். அப்படி நிறுத்தினார் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது அவருடைய போமுக்கு அழகை தான் வந்து கூட்டி தான் கொடுக்குமே தவிர எந்த வகையிலுமே அந்த அழகை வந்து குறைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. He won the Nobel Prize for Literature in the year 1971. ஓகேங்களா? நோபல் ப்ரைஸ் வந்து லிட்ரேச்சருக்காக அவருக்கு 1971 அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது வின் பண்ணியிருக்காரு. இன் திஸ் போம் நெருடா டாக்ஸ் அபவுட் த நெசசிட்டி ஆஃப் குவைட் இன்ட்ரோஸ்பெக்ஷன். இந்த போம் மூலமாக என்ன சொல்கிறாருன்னா குவைட் இன்ட்ரோஸ்பெக்ஷன். அதாவது இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்னா எக்ஸாமின் ஒன் செல்ஃப். அதாவது நாமளே கேட்டுக்கிறது, நம்மளே எக்ஸாமின் பண்ணுறது, ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறது. நம்ம செய்கிறது சரியா தவறா, இது எதில் போய் முடியும், இது கரெக்டாக அப்படின்னு எல்லாம் வந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்னா எக்ஸாமின் பண்ணுறது. ஓகேங்களா? அண்ட் கிரியேட்டிங் எ ஃபீலிங் ஆஃப் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அமாங் ஹியூமன் பீயிங்ஸ். இவரோட போம் மூலமாக நமக்கு மனிதர்களுக்கு மத்தியில் வந்து ஒரு நல்ல ஒரு பரஸ்பரமான அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி அவருடைய போம் வந்து எழுதியிருக்கிறாரு. இந்த போம் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்கள். இப்போது நம்ம டைரெக்டாக போம் லைனுக்கு போயிடலாம். நவ் வி வில் கவுண்ட் டு 12 அண்ட் வி வில் ஆல் கீப் ஸ்டில். இப்போ என்ன சொல்கிறாருன்னா போய்ட்டு என்ன சொல்கிறாருன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து 12 வரைக்கும் நம்ம வந்து கவுண்ட் பண்ணுவோம். சரிங்களா? 1 2 3 அப்படி 12 வரைக்கும் கவுண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா 12 கவுண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வி வில் ஆல் கீப் ஸ்டில் அப்படின்னு சொல்கிறார். இப்போ எல்லாருமே அமைதியாக இருக்கும். ஸ்டில் அப்படின்னா வித்தவுட் மூமெண்ட், வித்தவுட் டாக்கிங். அப்படியே எப்படி நம்ம வந்து கேமராவுக்கு போஸ் கொடுத்தோம்னா எப்படி இருப்போம், அது மாதிரி யார் எதுவுமே பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 2 லைன்ஸில் பார்த்தீங்கன்னா வி வில் WW இருக்கா? அப்போது இது வந்து அலிட்ரேஷனுங்கிற பொயட்டிக் டிவைஸ் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் லைன்லேயும் பார்த்தீங்கன்னா வி வில் WW இருக்கா? ஸோ அது வந்து அலிட்ரேஷன் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் லைனில் பாருங்கள் ஓ இருக்குது, நவுவில் வந்து ஓ இருக்குது, கவுண்ட்லேயும் ஓ இருக்குது, அப்புறம் 2ல் ஓ இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி 12ல் இ 2 இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வவல்ஸ் வந்து ரெப்பிட்டேஷன் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அசோனன்ஸ். சரிங்களா? கான்சனன்ட்டு ரெப்பிட்டேஷன் ஆச்சு அப்படின்னா அது அலிட்ரேஷன். வவல்ஸ் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அசோனன்ஸ். ஓகேங்களா? சரி, லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. பாருங்கள். ஃபார் ஒன்ஸ் ஆன் த ஃபேஸ் ஆஃப் தி எர்த். என்ன சொல்கிறாரு? ஆன் த ஃபேஸ் ஆஃப் தி எர்த், எர்த்தோடைய முகத்து மேலே. சரிங்களா? உலக உருண்டை இருக்கு இல்லையா? அதோடைய முகத்து நம்மளுடைய சர்ஃபேஸில் தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். சரிங்களா? இந்த இடத்துல எர்த்துக்கு வந்து ஹியூமன் குவாலிட்டி கொடுக்கறதுனால இதில் பர்சானிஃபிகேஷன் இருக்குது. சரிங்களா? என்ன சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் லைனில்? ஃபார் ஒன்ஸ் ஆன் த ஃபேஸ் ஆஃப் தி எர்த், இந்த பூமி மேலே ஒரே ஒரு தடவை. சரிங்களா? நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். லெட்ஸ் நாட் ஸ்பீக் இன் எனி லாங்குவேஜ் அப்படிங்கிறார். இந்த பூமி மேலே நம்ம எந்த லாங்குவேஜ்லையும் நம்ம பேசிக்க வேணாம். ஏன் நம்ம பேசிக்க வேணாம்னு சொல்கிறாருன்னா, நம்ம எல்லா பிரச்சனைக்கும் காரணமே எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வாய் தான் காரணம். அடுத்த லைன் பாருங்கள். லெட் ஸ்டாப் ஃபார் 1 செகண்ட். ஒரே ஒரு செகண்ட் தான். அவர் கேட்குறது என்னென்னா ஒரே ஒரு நொடி நம்ம எல்லாருமே அமைதியாக இருப்போம். அப்போ தான் பிரச்சனைகளே வந்து ஏற்படாது. பேசுனாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த செகண்ட் லைனும் தேர்ட் லைனும் வந்துட்டு ஒரே மாதிரி லெட்ஸ் நாட்
லெட் ஸ்டாப், இப்படி லெட்ஸ்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? இப்படி வந்து ஒரே வார்த்தையில் பக்கம் பக்கம் இருக்கக்கூடிய கன்சிக்யூட்டிவ் லைன்ஸில் இப்படி ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அனஃபோரா. ஓகேங்களா? அனஃபோராங்கிற பொய்டிக் டிவைஸ் இருக்குது. இப்போ லாஸ்ட் லைன் பாருங்கள், அண்ட் நாட் மூவ் அவர் ஆர்ம்ஸ் ஸோ மச். இப்போது என்ன சொல்கிறாரு, 1 செகண்ட் வந்து எல்லாருமே அமைதியாக இருப்போம், அதுக்கப்புறமா லெட் நாட் மூவ் அவர் ஆர்ம்ஸ். இப்போது இந்த இடத்துல ஆர்ம்ஸ் அப்படிங்கிறது லிட்ரலாக என்ன சொல்கிறதுனா நம்மளுடைய கைகளை வந்து அசைக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் இதனோட இன்னொரு மீனிங் என்னென்னா, ஆர்ம்ஸ் அப்படிங்கிறது வெப்பனையும் குறிக்கும், இல்லை ஆயுதங்களையும் குறிக்கும். ஸோ அப்போ ஒரு வார்த்தைக்கு இப்படி பல மீனிங் இருந்துச்சு அப்படின்னா அதை பன் அப்படின்னு சொல்கிறோம். PUN, பன். பன் அப்படின்னா வார்த்தை விளையாட்டு, பிளேயிங் வித் வேர்ட்ஸ், மீனிங்ஸ் அண்ட் ஸ்பெல்லிங், அதுதான் வந்து நம்ம பன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒரே ஒரு வார்த்தை 2 பொருள் தர்றதுனால அதுக்கு பேர் பன். சரிங்களா? சரி, ஏன்னா லெட்ஸ் நாட் மூவ் அவர் ஆர்ம்ஸ், நம்ம இது இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். என்னென்னா ஈவன் பாடி லாங்குவேஜ் ஆல்சோ. இப்போ ஒருத்தவங்க பார்த்து கொன்றுவண்டா அப்படின்னு சொல்லிட்டு விரலை காமிச்சு இது பண்ணாங்கன்னா என்னாச்சு, பாடி லாங்குவேஜ் தான், வார்த்தையே தேவையில்லை, அப்படின்னு சொன்னோம்னா போதும் இல்லையா? ஸோ இந்த 2 மீனிங்காக எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, இட் வுட் பி அன் எக்ஸாட்டிக் மொமெண்ட் வித்தவுட் ரஷ் வித்தவுட் என்ஜின்ஸ். அப்படி ஒரு செகண்ட் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அமைதியாக இருந்தாங்கன்னா, எல்லா மனிதர்களும் அமைதியாக இருந்தாங்கன்னா எக்ஸாட்டிக் மொமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். எக்ஸாட்டிக் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ரேஞ்ச் மொமெண்ட், ஒரு வினோதமான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். அது எப்படி? வித்தவுட் ரஷ், மக்கள் வந்து எங்கேயும் போக மாட்டாங்க, வர மாட்டாங்க இல்லையா? போர் தொழில் பண்ணுறவங்க வந்து போர் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி வித்தவுட் என்ஜின்ஸ். இப்போது இந்த இடத்துல என்ஜின்ஸ் அப்படிங்கிறது நம்ம 2 மீனிங் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? என்ஜின்ஸ் அப்படிங்கிறது மெஷின், நம்ம போருக்காக அணு ஆயுதத்தில் அந்த பீரங்கி வண்டி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதையும் என்ஜின்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதே சமயத்தில் இப்போ பாருங்கள், மக்கள்லாம் வந்து இறந்து போயிட்டாங்க, போரில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த மக்களெல்லாம் வந்து லாரியில் அப்படியே பணங்களை தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல போய் புதைக்கிறோம். கொரோனா டைமில் பாருங்கள், லட்சக்கணக்கில் மக்களை கொண்டு போய் வந்து புதைச்சாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மொத்தத்தில் என்ன அப்படின்னா, எந்த ஒரு போரும் ஏற்படாமல் அமைதியாக, சண்டை சச்சரவு இல்லாமல், அந்த என்ஜின்ஸு எதுவுமே இல்லாமல், அதே மாதிரி ரஷ் இல்லாமல் ஒரு ரொம்ப ஸ்டேஞ்சான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்த லைன் பாருங்கள், we would all be together in a sudden strangeness. அப்போது நம்ம எல்லாருமே ஒன்றா இருப்போம், ஆல் பி டுகெதர் இன் எ சடன் ஸ்டேஜ்னஸ். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஒரு திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு வினோதத்தில் நாம் இருப்போம். சடன் ஸ்ட்ரேஞ்ச்னஸ். இப்போ பாருங்கள், சடன் ஸ்ட்ரேஞ்ச்னஸ், இது 2 வார்த்தைகளுடைய முதல் எழுத்து எஸ்ல இருக்கிறதுனால அது வந்து அலிட்ரேஷன். சரிங்களா? சரி, திடீர்னு ஒரு வினோதமான ஒரு நிகழ்வு ஏற்படும், அதுதான் வந்து சடன் ஸ்ட்ரேஞ்ச்னஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸாக பாருங்கள், ஃபிஷர்மென் இன் த கோல்டு சி would not harm whales. அப்போது ஃபிஷர்மென் இருக்காங்க இல்லையா, மீன் பிடிப்பவர்கள் எல்லாமே வந்து கடலுக்கு போக மாட்டாங்க, கடலுக்கு போய் வேல்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஃபிஷர்மென் அப்படிங்கிறது இன்டெரக்டாக யாரை சொல்கிறாங்க அப்படின்னா வார் மாங்கர்ஸையும் சொல்கிறாங்க. வார் மாங்கர்ஸ்னால் யார்? போர் விரும்பிகள், போர் செய்யணும்னு சொல்லி துடிக்கிறவங்க, அவங்க தான் வார் மாங்கர்ஸ், போரை விரும்பக்கூடிய ஆட்கள். அவங்க எங்கே போக மாட்டாங்க? கோல்டு சீக்கு போக மாட்டாங்க. இப்போ கோல்டு சீங்கிறது நல்லா கவனிங்க. இப்போது கோல்டு சீ, கோல்டுன்னா நம்ம லிட்ரலாக நம்ம எடுத்துட்டோம்னா சில்லுன்னு இருக்குன்னு அந்த அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல கோல்டு அப்படின்னா பிட்டர் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த கோல்டுங்கிறது வந்து ஒரு அட்ஜெக்டிவ், சீங்கிறது ஒரு நவுன். இந்த நவுன் கூட இந்த அட்ஜெக்டிவை அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக சி வந்து கோல்டு பிட்டராக இல்லை. யார் பிட்டர் ஹார்ட்டடாக இருக்காங்கன்னா வார் மாங்கர்ஸ் தான் பிட்டர் ஹார்ட்டடாக இருக்காங்க. ஸோ அவங்கள டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய அந்த அட்ஜெக்டிவ் அங்கேருந்து இங்கே வந்து இந்த நவுனு கூட அட்டாச் பண்ணி விட்டுருக்காங்க இல்லையா, இந்த மாதிரியான யூசேஜுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்ஃபர்டு எபித்தட். ஓகேங்களா? கோல்டு சீங்கிறது ட்ரான்ஸ்ஃபர்டு எபித்தட். எபித்தட்னா ஒன்றும் கிடையாது, அது அட்ஜெக்டிவ். ட்ரான்ஸ்ஃபர்டு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அட்ஜெக்டிவ் இந்த நவுனை சி இருக்கு இல்லையா, அதை டெஸ்கிரைப் பண்ணாமல் யாரை டெஸ்கிரைப் பண்ணுது? வார் மாங்கர்ஸ்.
வார் மங்கர்ஸ் ஆர் கோல்டு ஹார்ட்டட். எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வார் விரும்பிகள், இந்த போர் விரும்பிகள் இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து தே ஆர் கில்லிங் தேர் ஓன் கைண்ட். அவங்களுடைய தானே கொண்டுக்கிறோம் இல்லைங்களா. கூட்டி கழிச்சு பாருங்கள், நம்ம எல்லாமே வந்து ஒரு தாய் வயிற்றுலேருந்து தான் நம்ம வந்திருக்கோம். மனிதர்கள் எல்லாமே ஒரு தாய் வயிற்றுலேருந்து தான் வந்திருக்கோம். ஒரு சிங்கிள் பேரண்ட்டு. நீங்கள் பரிணாம வளர்ச்சி அப்படின்லாம் எடுத்து பாருங்கள், ஒரே ஒரு பேரண்ட் தான் வந்திருக்கோம். அப்படி கூட்டி கழித்து பார்த்தோன்னா நம்ம உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களும் நம்மளுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். நம்ம கணியன் பூங்குன்றனார் சொல்லுவார் இல்லையா புறநானூரில், யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லா மக்களும் என்னுடைய உறவினர்கள் தான், எல்லா ஊரும் எல்லா இடங்களும் எனக்கு சொந்தமான இடங்கள் தான். அந்த பரந்த மனசு இருக்குது பாருங்களேன், அதுதான் இங்கே சொல்லப்படுது. சரிங்களா. இப்போ லிட்டரலாக பார்ப்போம், இந்த ஃபிஷர்மேன் வுட் நாட் ஹார்ம் வேல்ஸ். வார்மாங்கர்ஸ் அப்படி தான். இப்போ கடலுக்கு போய் சண்டை கட்டுறாங்க, கடல் போர் நடக்குது, கடல் போரில் வந்து சண்டை கட்டி அந்த நாட்டுக்காரங்க ஒரு 100 பேர், இந்த நாட்டுக்காரங்க ஒரு 100 பேர் செத்து உள்ளுக்குள்ளே விழுகிறாங்க. வந்து கோல்டு ஹார்ட்டட் கிடையாது, வார் மங்கர்ஸ் தான் கோல்டு ஹார்ட்டட். ஸோ அப்படி போர் நடக்காத பட்சத்தில் என்ன ஆகும், அவங்க யாருமே வந்து வேல்ஸ் எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ஹார்ம் பண்ண மாட்டாங்க. வேல்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இயற்கை. ஓகே, நேச்சர். அப்போ நேச்சரை வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அடுத்தது பாருங்கள், தேர்ட் லைன் பாருங்கள், அண்ட் த மேன் கேதரிங் சால்ட் வுட் லுக் அட் ஹிஸ் ஹர்ட் ஹேண்ட்ஸ். இந்த கடலுக்கு வந்து உப்பு சேகரிக்க போகிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்துட்டு அவங்க போக மாட்டாங்க. அப்போ அமைதியாக இருந்தாங்கன்னா, எதுவுமே அந்த ஒரு செகண்ட் அமைதியாக இருக்கும் பொழுது என்னென்னா அவங்க போக மாட்டாங்க. அப்போது அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய காயப்பட்ட கைகள் இருக்கு இல்லையா, அந்த கைகளை வந்து பார்ப்பாங்க, பார்த்து அதை மென் பண்ணுவாங்க. அதை 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 ஆற்றுறதுக்கு, அந்த புண்ணுகளெல்லாம் ஆற்றுறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடைக்கும். அதை மென் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இது நடக்கும் எப்போது, எல்லோரும் சைலண்ட்டாக இருக்கும்போது. அடுத்த ஸ்டான்ஸாக பாருங்கள், தோஸ் ஹூ ப்ரிப்பேர் கிரீன் வார்ஸ் வித் கேஸ், வார்ஸ் வித் ஃபயர், victory with no survivors, would put on clean clothes and walk about with their brothers in the shade doing nothing. அப்போது those who prepare green wars, நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா க்ரீன் வார்ஸ் ஏற்படுத்துறதுக்கு. இந்த இடத்துல க்ரீன் வார்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா இயற்கையை குறிக்குது. நம்ம வந்து இயற்கையை சுரண்டிகிட்டு இருக்கிறோம், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா. அப்படி இந்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறவங்களும் வந்து இயற்கைக்கு எதிராக சண்டை கொடுக்கக்கூடிய வார் மாங்கர்ஸ் தானே இல்லையா. அப்போது க்ரீன் அப்படிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு என்விரான்மெண்ட், நேச்சர். எப்படிலாம் நம்ம நேச்சரை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இது பண்ணுறோம் இல்லையா, நிலத்தை தோண்டி இல்லையா, நிலக்கரி எடுக்கிறோம், தங்கத்தை சுரண்டுறோம், மரங்களை வெட்டுறோம், ஓகே, டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறோம், மைனிங் பண்ணுறோம் இல்லையா, சுரங்கத்தை இது பண்ணி தங்கம் இந்த மெட்டல்ஸுக்கு தேவையானதெல்லாம் நம்ம வந்து சுரண்டி எடுக்கிறோம் இயற்கையிலேருந்து. ஸோ இதை தான் சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷிங், இது எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம், இயற்கையை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம். அதுதான் இந்த க்ரீன் வார்ஸ் குறிக்குது. ஓகேங்களா. ஸோ கொஷின் கேட்பாங்க, வாட் டு க்ரீன் வார்ஸ் ரெஃபர் டு அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா. அடுத்து பாருங்கள், வார்ஸ் வித் கேஸ். இப்போது போருக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க, கேஸ் தான் பயன்படுத்துகிறோம் இல்லையா. டாக்ஸிக் கேஸ், விஷவாயுவை ஏற்படுத்தி மக்களை வந்து ஒரு நாட்டுக்காரங்க இன்னொரு நாட்டுக்காரங்களை வந்து கொல்றாங்க. ஸோ அவங்க. அடுத்தது வார்ஸ் வித் ஃபயர், நெருப்பை ஏற்படுத்தி அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அட்டாமிக் பவரை யூஸ் பண்ணுறோம், நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், சக மனிதனை கொல்றதுக்காக தான் இல்லையா. அப்போ அடுத்த தேர்ட் லைன் பாருங்கள், விக்ட்ரி வித் நோ சர்வைவர்ஸ். இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா மார்க் பண்ணுறாரு, போயிட்டு வந்து மார்க் பண்ணுறாரு, பேப்லோ நெருடா மார்க் பண்ணுறாரு. ஆமாம், பெரிய வெற்றி, எல்லாரும் செத்து போயிட்டாங்க, நீ மட்டும் தான் நின்றுட்டுருக்க, இதெல்லாம் ஒரு வெற்றியாடான்னு மார்க் பண்ணுறாரு இல்லையா. ஸோ அதை மார்க் பண்ணுறதுனால இந்த இடத்துல நம்ம ஐரணி இருக்குது. ஆமாம், பெரிய ஐரணி இருக்குது. சரிங்களா. வஞ்ச புகழ்ச்சி, புகழ்கிற மாதிரி இகழ்கிறாரு. ஓகேங்களா. அடுத்தது லைன் பாருங்கள். அப்போ இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் நடக்காது. க்ரீன் வார்ஸ் நடக்காது, வார்ஸ் வித் கேஸ் நடக்காது, வார்ஸ் வித் ஃபயர் நடக்காது, ஃபிஷர்மேன் கடலுக்கு போக மாட்டார், சால்ட் கேதரர் வந்து தன்னோட கைகளை பார்க்குறதுக்கு நேரம் கிடைக்கும். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, வுட் புட் ஆன் க்ளீன் கிளாத்ஸ்.
இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன், நல்லா கவனிங்க. வுட் புட் ஆன் க்ளீன் கிளாத்ஸ்னால் நம்ம லிட்ரலாக மீனிங் எடுத்துக்கக்கூடாது, சரிங்களா? க்ளீன் கிளாத்ஸ்னால் நல்லா அப்படியே சுத்தமாக வந்து உடை அணிஞ்சிட்டு உடை அணிவாங்க, அப்படி கிடையாது. இந்த இடத்துல வந்து அவங்க தே வில் ஹாவ் நியூ அப்ரோச் டுவோர்ட்ஸ் லைஃப், சரிங்களா? அவங்களுக்கு வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற ஒரு புது அணுகுமுறை, அப்ரோச். ஓ, இத்தனை நாள் நம்ம வந்து நாமளே கொண்டுகிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த, இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது. வார் வந்து மக்களுக்கு வந்து மனிதர்களுக்கே வந்து ஒரு கேடு அப்படிங்கிற அந்த ஒரு புது அப்ரோச், ஒரு அணுகுமுறை வந்து அவங்களுக்கு வரும். அதுதான் வந்து புட் ஆன் க்ளீன் கிளாத்ஸ். இந்த இடத்துல க்ளீன் கிளாத்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுமே சீஸ் இருக்கா, ஸோ அதில் அலிட்ரேஷன் இருக்குது. அடுத்த லைன் பாருங்கள். அண்ட் வாக் அபவுட் வித் தயர் பிரதர்ஸ் இன் த ஷேட் டூயிங் நத்திங். இப்போ வாக் அபவுட் வித் தயர் பிரதர்ஸ், இந்த இடத்துல பிரதர்ஸ் அப்படிங்கிறத தனியாக கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பிரதர்ஸ்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய ஹியூமன் பீயிங்ஸை தான் அங்கே வந்து பிரதர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸ் இந்த வேர்ல்டு, அதை தான் அங்கே அதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த பிரதர்ஸுங்கிறத தனியாக கொடுத்துருக்காங்க. இது நோட் திஸ் பாயிண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், சரிங்களா? அப்போ அவங்க எல்லாம் ஒருத்தர் வந்து நடந்து போவாங்க, கை கோர்த்துட்டு சகோதரத்துவத்தோடு நடந்து போவாங்க. இந்த ஷேடு டூயிங் நத்திங், இந்த ஷேடு அப்படின்னா ஒருத்தர் நடந்து போகும்போது கீழே நிழல் விழுகும் இல்லையா, அது அப்படி அர்த்தம் கிடையாது, ஓகேங்களா? அந்த ஷேடு அப்படிங்கிறது வந்து என்னென்னா அந்த இடத்துல ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பா. இந்த மாதிரி எல்லாம் வார் மாங்கர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு நியூ அப்ரோச் அவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வந்துருச்சுன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், பாதுகாப்பு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வந்துடும் அந்த ஷேடில், அந்த ப்ரொடெக்ஷனில். ஸோ ஷேட் ரெஃபர்ஸ் டு ப்ரொடெக்ஷன். அந்த ப்ரொடெக்ஷனில் டூயிங் நத்திங் அப்படின்னா வித்தவுட் ஹார்மிங், எந்த ஒரு ஹார்ம் பண்ணாமல் எல்லாருமே ஒன்றா நடந்து போவாங்க. அடுத்த லைன் பாருங்கள். வாட் ஐ வாண்ட் ஷுட் நாட் பி கன்ஃபியூஸ்ட் வித் டோட்டல் இன்ஆக்டிவிட்டி. போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, சரி நான் வந்து உங்களை வந்து எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுனால, அப்போ எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எது கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்னா டோட்டல் இன்ஆக்டிவிட்டி கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கிறாரு. டோட்டல் இன்ஆக்டிவிட்டினா என்னென்னா டெட்டாக இருக்கிறது, இறந்து போயிருக்கிறது தான் டோட்டல். ஒரு மனுஷன் பாருங்களேன், ஒரு மனுஷன் எப்போ வந்து எந்த ஒரு செயலில் ஈடுபடாமல் இருப்பான்? இறந்து போனால் தான் ஈடுபடாமல் இருப்பான், புரியுதுங்களா? ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, டோட்டல் இன்ஆக்டிவிட்டி கூட வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் என்ன விரும்புகிறேன் அப்படின்னா, அடுத்த லைன் பாருங்கள். லைஃப் இஸ் வாட் இட் இஸ் அபவுட் அப்படிங்கிறார். அப்படின்னா என்னென்னா, லைஃப் இஸ் டு பி லிவ்டு அப்படிங்கிறாரு. வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிறாங்க இல்லையா, வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிறார். ஹீ இன்சிஸ்ட் லைஃப் நாட் டெத், சரிங்களா? அடுத்த லைன் பாருங்கள். ஐ வாண்ட் நோ ட்ரக் வித் டெத். இந்த நோ ட்ரக் வித் அப்படிங்கிறதுக்கு இந்த டெக்ஸ்ட்லேயே கீழே மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழே பாருங்கள். ஸோ டு ரெஃப்யூஸ் டு அசோசியேட் ஆர் டீல் வித், டு ரெஃப்யூஸ் டு டாலரேட் சம்திங். அப்போது என்ன சொல்கிறாருன்னா, அசோசியேட் வித் டெத் ஆர் டீல் வித் டெத் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறது என்ன சொல்கிறார், நான் வந்து ஐ வாண்ட் நோ ட்ரக் வித் டெத்னா மரணம் சம்பந்தமாக எந்த ஒரு டீலிங்குமே இருக்கக்கூடாது அப்படின்னு விரும்புகிறாரு. அப்படின்னா என்னது, அவர் அமைதியை விரும்புகிறாரு, சரிங்களா? அமைதியை தான் சொல்கிறாரு இங்கே. அடுத்த லைன் பாருங்கள். இஃப் யூ வேர் நாட் ஸோ சிங்கிள் மைண்டட் அபவுட் கீப்பிங் அவர் லைஃப்ஸ் மூவிங் and for once could do nothing, perhaps a huge silence might interrupt this sadness of never understanding ourselves and of threatening ourselves with death. மறுபடியும் கவனிங்க. இஃப் யூ வேர் நாட் ஸோ சிங்கிள் மைண்டட் அபவுட் கீப்பிங் அவர் லைஃப்ஸ் மூவிங், அதாவது நாம் எல்லாருமே சிங்கிள் மைண்டடாக இருக்கக்கூடாது. என்ன சிங்கிள் மைண்டடாக இருக்கக்கூடாது அப்படின்னா, கீப்பிங் அவர் லைஃப்ஸ் மூவிங். அப்பா என்னோட லைஃப் நல்லா போயிட்டுருக்குப்பா, என் லைஃபு எவனோ எங்கேயோ செத்து போனால் எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, எந்த நாட்டிலையோ போர் நடக்குது எனக்கு கவலை இல்லை, நான் சேஃப்டியாக இருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்னு அதில் நம்ம வந்து சிங்கிள் மைண்டடாக இல்லாமல் இருந்தோம்னா, செல்ஃபிஷாக, சிங்கிள் மைண்டடாக இந்த செல்ஃபிஷாக இல்லாமல் இருந்தால், அதுதான் இஃப் யூ வேர் நாட் ஸோ சிங்கிள் மைண்டட், இல்லாமல் இருந்தால், அண்ட் ஃபார் ஒன்ஸ் குட் டூ நத்திங், ஒரே ஒரு தடவை எதுவுமே செய்யாமல் இருந்தால், அடுத்த லைன் பாருங்கள். பெர்ஹாப்ஸ் எ ஹியூஜ் சைலன்ஸ் மைட் இன்டரப்ட் திஸ் சேட்னஸ் ஆஃப் நெவர் அண்டர்ஸ்டாண்டிங் அவர் செல்ஸ். அப்போ பெர்ஹாப்ஸ் அப்படின்னா மேபின்னு அர்த்தம், சரிங்களா? அப்போது எ ஹியூஜ் சைலன்ஸ், அப்போது யாருமே எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருந்தாங்கன்னா,
மிகப்பெரிய ஒரு அமைதி ஏற்படுமா. அந்த அமைதி மைட் இன்டரப்ட் திஸ் சேட்னஸ். என்ன பண்ணும், போய் இன்டர்ஃபியர் பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணும் அந்த சேட்னஸை. இந்த இடத்துல இந்த சேட்னஸ் அப்படிங்கிறது என்னென்னா, த சேட்னஸ் ஆஃப் நெவர் அண்டர்ஸ்டாண்டிங் அவர் செல்ஸ். நம்மளை நாமளே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் இல்லையா, அதுதான் இங்கே மிகப்பெரிய சோகமே. சரிங்களா, நம்மளை நாமளே புரிஞ்சுக்கல. என்ன புரிஞ்சுக்கல, நம்மெல்லாம் வந்து ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸ். நமக்கு இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் மாதிரி, நம்மளுடைய ஆர்கன்ஸ் மாதிரி, நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிளட்டு, நம்மளுக்குடைய இருக்கக்கூடிய குடும்பம், குட்டி, ட்ரீம்ஸு இதே மாதிரி தானே அவனுக்கும் இருக்கும். எதிரி பக்கத்து நாட்டில் வாழ்கிறவனுக்கும் இந்த உலகத்தில் எங்கே வாழ்கிற மனிதனாக இருந்தாலும் அவனுக்கும் இதே மாதிரி தானே இருக்கும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் வந்து இந்த இடத்துல சோகம். அந்த சோகத்தை இந்த பெரிய சைலன்ஸ் வந்து என்ன பண்ணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அட்டாக், டிஸ்டர்ப் பண்ணிடும். அது மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, அண்ட் ஆஃப் த்ரெட்டனிங் அவர் செல்ஸ் வித் டெத்துங்கிறார். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்மளை நாமளே நம்ம கொன்றுவோண்டா, என் நாட்டில் 10 பேர்த்த நீ கொண்டியா, உன் நாட்டில் நான் 100 பேர்த்த கொன்றுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கோம். யாரை த்ரெட்டன் பண்ணுறோம், நம்மளை நாமளே த்ரெட்டன் பண்ணுறோம். அவன் யார், அவன் மனிதன், ஒரு தாய் மக்கள். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த பெரிய சைலன்ஸ் ஏற்படுச்சுன்னா இந்த இந்த சோகத்தை வந்து இது பண்ணும். இப்போ நீங்கள் வாட் இஸ் சேட்னஸ் ரெஃபர் டுன்னு கேட்டால், த சேட்னஸ் ரெஃபர் டு நெவர் அண்டர்ஸ்டாண்டிங் அவர் செல்ஸ் அண்ட் ஆஃப் த்ரெட்டனிங் அவர் செல்ஸ் வித் டெத்துங்கிறது தான் நீங்கள் வந்து பாயிண்ட்டாக எழுதணும். ஓகேங்களா. அடுத்த லைன் பாருங்கள். பெர்ஹாப்ஸ் த எர்த் கேன் டீச்சஸ் as when everything seems dead and later proves to be alive. இந்த லைன் ரொம்ப முக்கியமான லைன், கவனிங்க. Perhaps அப்படின்னா மேபி the earth can teach us. அப்போ அந்த பூமி இல்லை, இந்த பூமி அல்லது பூமி தாய் நமக்கு வந்து ஒரு லெசன் டீச் பண்ணுமா. இந்த எர்த் அப்படிங்கிறது வந்து இங்கே பர்சானிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, பர்சானிஃபைடு பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் பர்சானிஃபிகேஷன் இருக்குது. அடுத்து பாருங்கள், the earth can teach us as when everything seems dead. அதாவது இதில் ஒரு மீனிங் புரிஞ்சுக்குங்க. இந்த வின்டர் சீசனில் பார்த்திங்கன்னா அப்படியே எல்லா பனி பெஞ்சு இதில் இருக்கக்கூடிய எல்லா பூமி மேலே இருக்கக்கூடிய கிராஸ், புல்கள், மரம், செடி, கொடிகள் எல்லாத்தையுமே வந்து இந்த பனி வந்து அப்படியே கவர் பண்ணியிருக்கும். அப்போ பார்க்குறதுக்கு அப்படியே உறைஞ்சி போய் பூமியை டெட்டான மாதிரி இருக்கும். ஆனால் அந்த டைமில் அந்த பனிக்கு அடியில் என்ன நடந்துகிட்ருக்கும் அப்படின்னா, சீட்ஸ் ஆர் ஜெர்மினேட்டிங். அப்போ விதைகள் வந்து அப்படியே அங்கே விதைகள் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அங்கே க்ரோயிங், அந்த டைமில் க்ரோயிங் ஆகிட்டுருக்கும், ஸ்ப்ரவுட்டிங் ஆகிட்டுருக்கும். அதுக்கப்புறமா வின்டர் சீசனுக்கு அப்புறம் ஸ்ப்ரிங் சீசன் வரும்போது அப்படியே அந்த 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 விதைகள் எல்லாமே என்ன ஆகும், அப்படி பெருசாகி வளர்ந்து பூத்து காய் காய்ச்சி பழம் வர்ற மாதிரி அப்போது அந்த எர்த் வந்து மறுபடியும் அலைவாக மாறிடும். இப்போ வின்டர் சீசனில் டெட்டாக இருக்கக்கூடிய அந்த எர்த்து அது ஸ்ப்ரிங் சீசன் வரும்போது அப்படி மீண்டும் வந்து அது லைவ் ஆயிரும், அது இல்லைங்களா, அலைவாயிரும். அந்த மாதிரி அண்ட் லேட்டர் ப்ரூவ்ஸ் டு பி அலைவ். பாருங்கள், அந்த மாதிரி மனிதன் அமைதியாக இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுறான், இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுறான், செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறாரு. தன்னைத்தானே எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். சொல்லுவாங்க இல்லையா, தமிழில் சொல்லுவாங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, கோபக்காரனை வந்து இப்போ கோபத்தில் ஒரு எடுக்கக்கூடிய முடிவு ஆபத்தில் முடியும்னு சொல்லுவாங்க, விபரீதமாக முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா, விபரீதமாக முடியும். அது மாதிரி தான் ஒரு நிமிஷம் உட்கார்ந்து மனிதன் வந்து செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணி பார்த்தான்னா, அல்லது ரெட்ரோஸ்பெக்ஷன்னா இந்த பாஸ்டில் என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, நான் என்ன பண்ணேன், எதனால் இது நடந்துகிட்ருக்குது, இனிமேல் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணும்பொழுது அவனுக்கு என்ன ஆகும்னா, ஹீ வில் புட் ஆன் க்ளீன் கிளாத்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அப்படின்னா அவனுக்கு நியூ அப்ரோச் வந்து கிடைக்கும். அவனுக்கு ஹீ வில் ஹாவ் அ நியூ அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் லைஃப். வாழ்க்கைனா என்ன, மனித வாழ்க்கைனா என்னங்கிற ஒரு புது அண்டர்ஸ்டாண்டிங் அப்ரோச் வந்து அவனுக்கு கிடச்சிச்சு அப்படின்னாவே, இது மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணாவே அங்கே வாரே இருக்காது, போரே இருக்காது. அடுத்த லைன் பாருங்கள், லாஸ்ட் 2 லைன்ஸு. நவ் ஐ வில் கவுண்ட் அப் டு 12 அண்ட் யூ கீப் குவைட் அண்ட் ஐ வில் கோ. இது நல்லா கவனிங்க. இப்போ மறுபடியும் என்ன சொல்கிறாரு, இப்போ நான் வந்து 12 நான் எண்ணுறேன், 12 நான் எண்ணுறேன், என்னதுக்கு அப்புறமா நீங்கள் எல்லாமே அமைதியாக இருங்க. யூ கீப் குவைட்,
நீங்கள் அமைதியாக இருங்க. அண்ட் ஐ வில் கோ, நீங்கள் அமைதியாக இருங்க. ஐ வில் கோ அப்படின்னு சொல்லும்போது இங்கே நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு மீனிங்காக இருந்தாலும் ஐ அப்படின்னா இது ஒரு லாட்டினில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈகோ அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஐனா ஈகோ, ஓகேங்களா? லாட்டினில் ஐனா ஈகோன்னு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? அப்போ ஈகோ வில் கோ. நம்ம நாட்டில் உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணமே என்ன தெரியுங்களா? ஈகோ தாங்க காரணம். நம்ம நாடு தான் பெருசு, என் நாடு தான் பெருசு, உன் நாடு வந்து இன்ஃபீரியர், என் நாடு சுப்பீரியர் அப்படிங்கிறதெல்லாம் ஓடிட்டுருக்கு. சரி, நீங்கள் நான் பர்டிகுலராக நான் எந்த நாடுன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கெஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஈகோனால தான் போகுது. அந்த ஐ வில் கோன்னு சொல்கிறது ஈகோ வில் கோ. அப்போது ஐனா நான் போவேன்னு சொல்கிறது மீனிங் இருக்குது, ஈகோ வில் கோன்னு சொல்கிறது. அப்போ ஒரே வார்த்தை 2 மீனிங் கொடுத்துருக்கு. பல மீனிங் கொடுத்துச்சுன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன், அதுக்கு பேர் என்ன? பொய்டிக் டிவைஸ் பன், PUN பன், சரிங்களா? இவ்வளோ தான். இந்த போமுடைய தீம் என்னன்னு கேட்டால் யூனிவர்சல் பிரதர்ஹுட், உலகளாவிய சகோதரத்துவத்தை வந்து சொல்லுது. அதே மாதிரி வார்ஸ் எகெயின்ஸ்ட் நேச்சர், எக்ஸ்ப்ளாய்டேஷன் எகெயின்ஸ்ட் நேச்சர். நம்ம வந்து மனிதனை மட்டும் அழிக்கல, இயற்கையும் நம்ம வந்து போர் செஞ்சு நம்ம வந்து அழிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம எல்லாருமே போர் செய்யக்கூடாது, போரை தவிர்க்கணும், போரை கைவிடணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த போமுடைய தீம். அதுதான் பேப்லோ நெருடா த poet says this is the theme. Thank you so much for watching this video very patiently. I hope this explanation will be very useful for your preparation. Thank you so much.